வணக்கம் சார். வினா இலக்கம் 4. சாதாரண வருடம் ஒன்றில் தை மாதம் 1வது தேதி திங்கட்கிழமையாயின் அவ்வருடத்தில் உள்ள 100வது நாள், 200வது நாள், 300வது நாளாக வரும் மாதம் தேதி கிழமைகளை முறையே தருக. இந்த 1வது தடவை சொல்லியிருக்கிறாங்க. சாதாரண வருட ஒன்றையாம் தை மாதம் 1ஆம் தேதியாம் திங்கட்கிழமைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் இந்த 7 பிரிக்க போறேன். 7 பிரிக்க போறோம்னா ஒரு கிழமையில 7 நாட்கள் இருக்கு. அதனால நான் இப்போ 7 பிரிக்க போறோம். 7 பிரிச்சா 7 1 7, 3 மீதி 30, 7 4 28, 2 மீதி 2 மீதியாக வருமாயின் அது செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். அடுத்தது 200வது நாள் என்ன கிழமை காண்றதுக்கு நாங்க இந்த 100 இருமடங்கு தான் 200. அப்ப இந்த முதலால வந்திருக்க விடையில நாங்க 2 பெருக்குவோம். பெருக்கினா 28. அடுத்த இதுல தந்திருக்க மீதியையும் 2ஆல பெருக்குவோம். மீதியை 2ஆல பெருக்கினா 4. அப்ப 4 மீதியாக வருமாயின் அது வியாழக்கிழமையாக இருக்கும். அடுத்தது 300ஆம் நாள் என்ன கிழமை நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு 100 3 மடங்கு 300. அப்ப இதுல வந்திருக்க விடையில 3 மடங்கு எத்தனை கண்டுபிடிக்கு? 4 12, 2 எழுதி 1 மீதி 3 3, 3 3 4, 42. அடுத்தது இதில் தந்திருக்க மீதி 2. அந்த 2 நாங்கள் பெருக்குவோம். பெருக்கினா 6. 6 மீதியாக வருமாயின் அது சனிக்கிழமையாக இருக்கும். அடுத்தது நாங்க இந்த மாதம் தேதியை காண போறோம். காண்றதுக்கு நாங்க இந்த தை மாசி பங்குனி இந்த 3 நாளையும் கூட்ட போறோம். 3 நாளை கூட்டினா 1 8 9, 9 3 10, 0 எழுதி 1 மீதி. அடுத்து 1 3 4, 4 2 6, 6 3 9, அப்ப 90. அப்ப 100வது நாள் எதற்கு கண்டுக்கு நாங்க இந்த 100ல இருந்து 90 கழிப்போம். கழிச்சா 0 1 10. அப்ப சித்திரை 10 100வது நாளா இருக்கும். அடுத்தது 200வது நாளை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 30 கூட்டுவோம். 90ல 30 கூட்டினா 120. அடுத்தது நாங்கள் இந்த இரு எண்களையும் கூட்டினா 61. அந்த 61 இதுல இந்த வந்திருக்க விடையில நான் கூட்டுவோம். கூட்டினா 1 2 6 8 181. இந்த 200ல 181 நாங்கள் இப்போ கழிப்போம். கழிச்சா 0ல 1 போகாது. நான் கடன் எடுத்தோம்னா 10, 10ல 1 போச்சுட்டா 9. இல்லை கடன் எடுத்ததால இங்காலையும் கடன் எடுத்தா இது 9, 9ல 8 போச்சுன்னா 1. அடுத்தது இங்கால கடன் எடுத்ததால இது 1, 1ல 1 போச்சுன்னா 0. அப்ப இது 19. அப்ப ஆடி 19 வியாழன் 200வது நாளா இருக்கும். அடுத்தது 300வது நாளை நாங்க இப்ப காண போறோம். இது 2 கூட்டைக்குள்ள தான் 181 வந்திருக்கு. அப்ப நாங்க இந்த 181ஓட 31 கூட்டுவோம். கூட்டினா 1 3 2. அடுத்தது 8 3 11, 1 எழுதி இங்க 1 மீதி 1 1 2, 212. அடுத்து என்னை கூட்டும் போது அடுத்தது நாங்கள் 212ஓட இந்த 31ஐயும் 30ஐயும் கூட்டுவோம். 31ஐயும் 30ஐயும் கூட்டினா 61. இந்த 61 இதை போட்டு கூட்டுவோம். கூட்டினா 1 2 3, அடுத்து 6 3 7, அடுத்து 2 273. இந்த 300
இருந்து நாங்கள் 273 கழிப்போம். கழிச்சா 0ல 3 போகாத கடன் எடுத்தா 10, 10ல 3 போனால் 7. அடுத்து இங்கே கடன் எடுத்ததால 0 கடன் எடுக்க முடியாது. அதனால நாங்கள் இங்கால கடன் எடுத்து இது 9. 9 7 போச்சுன்னா 2. இங்கால கடன் எடுத்ததால இது 2. 2ல 2 போச்சுன்னா 0. ஐப்பசி 27 சனி 300வது நாளா இருக்கும். கேட்டிருக்க கேள்வி என்னன்னா, 4 மாதம் தேதி கிழமைகளை முறையை தர சொல்லியிருக்கிறதால 100வது நாள் சித்திரை 10 செவ்வாய், அடுத்தது 200வது நாள் ஆடி 19 வியாழன், அடுத்த 300வது நாள் ஐப்பசி 27 சனி. நன்றி.